ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32வது வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாய் நமக்கு எடுத்துரைத்த நல்ல ஒரு காரியம் பாருங்க. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை உண்மையாகவே சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை, இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினதை இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். எல்லா மனிதருடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் பரிகாரியா இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த உண்மையான காரியத்தை, இந்த ஜீவனுள்ள சுவிசேஷத்தை அநேக ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தை குறித்து, அவருடைய சுவிசேஷத்தை குறித்து நான் அறிக்கை செய்ய வேண்டும். பாருங்க, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. கவனிங்க, அநேக நேரங்கள்ல இந்த நேரம் எனக்கு சரியா இல்ல, சமயம் சரியா இல்ல, அநேக கூடி இருக்கும் பொழுது அநேகர் வெட்கப்பட்டு எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலும் சரி, இந்த நேரத்துல சொன்னா என்ன ஒரு மாதிரி கேலி செய்வாங்க. இந்த நேரத்துல போய் பண்ண இந்த சுவிசேஷத்தை சொன்னா, இந்த நேரத்துல பண்ணா என்ன எல்லாரும் கிண்டலும் கேலியும் செய்வாங்க. நான் என்ன செய்யுது இப்போ, இல்ல நான் இன்னொரு நாள் தனியா நான் இதுக்கான நேரம் வரட்டும், நான் அப்போ இயேசுவை அறிக்கை பண்றேன், அந்த நேரத்துல சுவிசேஷத்தை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறேன் என்று நம்ம என்ன பண்றோம், அநேக நேரங்களில் சமயங்களை தேடி கொண்டு இருக்கிறோமே தவிர இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்ய மறந்து போகும். இப்படியே சமயம் வாய்க்கும்னு பல நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருடங்களே கடந்து போகிறது. கடைசியில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த காரியத்தை நாம் செய்யாமலே மறந்து போகிறோம், விட்டு விடுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கை. சமயம் வாய்த்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாய் சொல்லியிருப்பார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த நன்மைகளை, பட்ட பாடுகளை, உண்மையாகவே இந்த பூமியின் ஜனங்களுக்கு அவர் செய்த கிருபைகளை, அவருடைய ரத்தத்தினால் கிடைக்கிற மீட்பை, ரட்சிப்பை ஜனங்களுக்கு உண்மையாகவே அதிகமாய் நாம் சொல்ல கட்டளை பெற்றிருக்கிறோம், கடனாளிகளாயிருக்கிறோம். அந்த ரத்தத்தினாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு நிற்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், பலனடைகிறோம். இயேசுவின் நாமத்தை மனுஷர் முன்பாக சமயம் வாய்த்தால், யார் கிண்டல் செய்தாலும் கேலி செய்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்றைக்கு நீங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, மனுஷர் முன்பாக இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும் போது, இயேசு வரும்போது அவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே பிதாவுக்கு முன்பாக நம்முடைய பெயரை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்வார். என்ன ஒரு பாக்கியம், யோசிங்களேன். நம்ம பேர் பிதாவுக்கு முன்பாக இயேசு சொல்லுவாராம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், யோசிங்க. பரலோக ராஜ்யத்துல நம்முடைய பெயர் அறிவிக்கப்படும், அதுவும் இயேசுவே சொல்லுவார் பிதாவுக்கு முன்பாக. என்ன ஒரு பாக்கியம். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் பாக்கியம், இதுதான் நன்மை. ஏனென்றால் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, மனுஷர் முன்பாக நாம் வெட்கப்படாமல் எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சமயத்திலும், அது காலையிலோ, மத்தியான வேலையிலோ, நடு இரவிலோ, கூட்டம் மிகுந்த இடத்திலோ, கூட்டம் இல்லாத இடத்திலோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசுவின் நாமத்தை மனுஷர் முன்பாக தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள். அப்ப கர்த்தர் உண்மையாகவே இதற்கான பலனை இயேசு வரும்போது நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்வோம். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக இயேசுவின் சுவிசேஷத்தை, எந்த சமயத்தை எதிர்பார்க்காதீங்க, சமயம் வாய்க்கவே வாய்க்காது, அது தேவையே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற நேரத்தில் உடனே எழுந்து பேசுங்கள். தேவனுடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் பெரியவராயிருந்து வருகிற கடைசி நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். கர்த்தருக்காக நிற்கும் பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென்.
விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த கால வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை மனுஷர் முன்பாக நாங்கள் அறிக்கை செய்யும் போது இயேசுவும் பிதாவுக்கு முன்பாக ஏசப்பா எங்களை குறித்து நீர் அறிக்கை செய்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. உண்மையாகவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய், சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் சொல்லுகிறவராய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் அறிக்கை செய்கிற ஜனங்களாய், வெட்கப்படுகிறவர்களாய் அல்ல, எல்லா இடத்திலும் தைரியமாய் சொல்லும்படியான இந்த கிருபைகளை, அந்த பலனை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க தாங்க. இந்த கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற எல்லா பயத்தினாவி, வெட்கத்தினாவி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்று முதல் இயேசுவை குறித்து தைரியமாய், கர்த்தருடைய நாமத்தை குறித்து சுவிசேஷமாய், இயேசுவின் நாமத்தை குறித்து அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்ய. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பிள்ளைகளை நிரப்புகிற கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதி, பலப்படுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கிறிஸ்துவின் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை தைரியமாய் அறிக்கை செய்வோம். உண்மையாகவே கிறிஸ்து வரும்போது, இயேசுவின் வருகையிலே நம்மை குறித்தும் பிதாவுக்கும்பாக கர்த்தர் அறிக்கை செய்வார். இயேசு நம்மை குறித்தும் அறிக்கை செய்வார். இந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்குள் தொடர்ந்து நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். God bless you. ஆமென்.